ஹாய், திஸ் இஸ் சரவணன், சிஓ ஃபவுண்டர் ஆஃப் ஜோதிஷன் ஜுவல்லரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். ஆஸ் பர் என்னோடய மென்டாரோட கைடன்ஸ் படி 100 days 100 கண்டென்ட் சேலஞ்ச் வந்து இதை எடுத்திருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பண்ணுவேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, அந்த ஸ்பார்க் வந்து கரெக்டான ஒரு ஒரு நேரத்தில் வந்து அது வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எனக்குள்ளே இந்த ஸ்பார்க் வந்து வந்தது எப்போ அப்படின்னா 2012 வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அப்படியே கற்றுக்கிட்டு 2019 வந்து நம்ம தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்போ போய் 2-3 பேர்கிட்ட வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அதில் ஒருத்தர் சொன்னார், உனக்கெல்லாம் என்னடா பேக்ரவுண்ட் இருக்குது, நீ வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் இவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சார், நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும்டா, உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்டார். ஆக்சுவலி அது உண்மை தான். எனக்கு வந்து அந்த டைமில் வந்து என்கிட்ட சுத்தமாக எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு சேலரி பர்சன், மாதம் ஆனால் ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து அதுவும் வந்து ஒரு ஷாப் ஆரம்பித்து நம்ம ஒரு 4 பேருக்கு சம்பளம் கொடுத்து கடை வாடகை கொடுத்து இதெல்லாம் எப்படி சேல்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, நீ வந்து ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தையை வந்து என்னால் இன்னுமே மறக்க முடியல. என்னோடய வீட்டில் வந்து எப்போவுமே அந்த வார்த்தையை வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வரணும் அப்படின்றதுக்காண்டி அதை எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பார்க். நம்மளால் ஏன் பண்ண முடியாது? நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, நான் கண்டிப்பாக அந்த பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேக்ரவுண்டாக என்ன, ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜீரோலேருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது. நான் வந்து ஜீரோ கிடையாது, அந்த டைமில் நான் மைனஸில் இருந்தேன். மைனஸ்லேருந்து இந்த பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேக்ரவுண்டாக என்ன, இந்த சொசைட்டி பேக்ரவுண்டை என்னன்றதை கன்சிடர் பண்ணுது, நான் இந்த பேக்ரவுண்டை எப்படி நான் பார்க்குறேன், இதை எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.